ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ரீசெண்டாக வெள்ளையங்கிரி ட்ரெக்கிங் போயிருந்தோம். அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இது நிச்சயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வெள்ளையங்கிரி போனீங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் காலையில் ஒரு 8லேருந்து 8:30 அங்கே ரீச் ஆனாங்க. ரீச் ஆகிட்டோன்னே எங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் அந்த பொருள் பாதுகாக்கிற ரூமில் வச்சிட்டோம். பொருள் பாதுகாக்கிற ரூமில் வச்சுட்டு பின்னாடி அன்னதானம் சுட போட்டாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே பொடி நடையாக போய் நாங்கள் மலையில் ஏறுறதுக்கான அந்த மூங்கில் குச்சிகளை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அது வாங்குறதுக்காக போனோம். அந்த மூங்கில் குச்சி இல்லாமல் நம்மளால் 7 மலை ஏறிட்டு 7 மலை இறங்க முடியாது. அந்த மூங்கில் குச்சியோட இது தனியாக ஒரு ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அங்கே நிறைய மூங்கில் குச்சிகளை போட்டிருப்பாங்க. ஒரு மூங்கில் குச்சி பார்த்திங்கன்னா 30 ரூபா, 25 ரூபாலேருந்து 30 ரூபா சொல்லுவாங்க. கரெக்டாக 30 ரூபான்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக 30 ரூபா. நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்றாப்புல நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதில் அங்கே என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த மூங்கில் குச்சியை வச்சு நம்ம யூஸ் பண்ணி போயிட்டு ரிட்டன் அதை தூர போடாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மூங்கில் குச்சி தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. 7 மலை ஏறிட்டு 7 மலை இறங்குற வரைக்கும் நம்ம கூட இருந்தே சப்போர்ட் பண்ணுறதுனால அதை ஒரு கடவுள் மாதிரி, இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சித்தர் தான் நம்ம கூட கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஐதீகத்துக்காக இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குச்சியை தூக்கி தூர போடாமல் வீட்டுக்கு கொண்டு பூஜை பண்ணால் நல்லதுங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வந்தனால எங்களால் சென்னைக்கு ரிட்டன் கொண்டு போக முடியல. ஸோ நாங்கள் அங்கே தான் போட்டு வர வேண்டியதாகிடுச்சு. தென் அந்த குச்சை வாங்கிட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா, வெளியில் 2 பேர் அந்த குச்சை ஹைட் சரி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நாம் எடுக்கிற குச்சி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும். ஸோ நமக்கு கம்ஃபர்ட்டாக நம்ம ஊனி நடக்கிற மாதிரி அவங்க அதை சரி கொடுப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ தான். நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போனப்போ ஒரு 20 ரூபா 30 ரூபா வாங்கினாங்க. பட் இந்த டைம் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். 2 பேரும் இல்லை சார், இது தேவஸ்தான போர்டு மூலம் பண்ணுறாங்க. ஸோ இது முற்றிலும் இலவசம் அப்படின்னாங்க. அவங்க நமக்கு கட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஒரு 2 அடி 3 அடி தள்ளி நின்றுக்கணும். ஏன்னா அவங்க கட் பண்ணும்போது அந்த பிசிறு தெரிச்சு ஆப்வியஸ்லி நம்ம ஃபேஸுக்கு ரிட்டன் ஆகுது. எனக்கு அடிக்க பார்த்தது ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு என்னோடய தலையில் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு போயிட்டு, இல்லைன்னா நான் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தேன்னா என் கண்ணு போயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யாரும் அந்த மாதிரி குச்சிகளை சரி பண்ணும்போது பக்கத்தில் போய் நிற்காதீங்க. இந்த எனக்கு அடிச்சது பாருங்கள், ஜஸ்ட்டு பின்னாடி வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்ஸ் இங்கே நீங்கள் சரி பண்ணிட்டோன்னே இந்த குச்சிகளை எடுத்துகிட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு மேலே தண்ணீர் இருக்காது. அந்த தண்ணீர் கீழே வாங்கிக்கணும். தண்ணீர், ஸ்நாக்ஸ், பழம் எல்லாமே கீழே வாங்கினா. கீழே இது இந்த கடைகள் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக வெளியில் சிட்டிக்குள்ளே வெளியில் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே எங்கேயோ வாங்குறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் இறங்கிட்டோன்னே கோயம்புத்தூர்லேயே கூட வாங்கிட்டு வரலாம். அப்படி முடியாதவங்க இங்கேயும் வாங்கிக்கலாம். இங்கே நாங்கள் ஒரு 6 லிட்டர் தண்ணி வாங்கிக்கிட்டோம். நாங்கள் ஒரு 3 பேர் போனோம். ஒவ்வொருத்தரும் 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டோம். தென் ஆளுக்கு ஒரு 2 கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டோம். தென் ORS ட்ரிங்க் ஒரு 6 ட்ரிங்க் வாங்கிக்கிட்டோம். தென் எனர்ஜி ட்ரிங்க் ஒரு 2 ட்ரிங்க் வாங்கிக்கிட்டோம். இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் முதல் மலை அடிவாரத்துக்கு போனோம். அங்கே என்ன அப்படின்னா, நம்ம கொண்டு வந்த பேக்குகளை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 ஐட்டம் கொண்டு போயிருந்தோம். 12 ஐட்டம் கொண்டு 12 ஐட்டம் இன்ட்டு 20 ரூபா 240 ரூபா பே பண்ணி அந்த 12 ஐட்டத்துலையும் ஸ்டிக்கர் ஒட்டணும். ஏன் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னா, நம்ம ரிட்டன் கொண்டு வந்து அந்த 240 ரூபாய் ரிட்டன் வாங்கிக்கலாம். அதுக்காக அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா மலைகளின் புனிதத்தை பாதுகாக்க. நான் நிறைய பேர் குடிச்சிட்டு அப்படி போடுறதுனால அந்த மலைகளோட வளம் கெடுது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல் மலையில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த முதல் மலை தான் இருக்கிறதுலே கடினங்க. எப்படி அப்படின்னா, ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸாக இருக்கும். நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் குச்சிகள் இல்லாமல் கண்டிப்பாக நடக்க முடியாது. இருந்தாலும் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க, அந்த மூச்சு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவங்களாம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த முதல் மலையோட டெஸ்டினேஷன் எதுன்னா, அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில் ரீச் ஆகிட்டோன்னா முதல் மலை முடிந்ததுன்னு அர்த்தம். கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒரு விநாயகர் கோயில் வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக முதமலை வந்துட்டோம். முதமலை ரீச் ஆக 1 மணி நேரம் ஆச்சா? 10 மணி நேரம் ஆயிடுச்சு. 10 மணிக்கு ஏறணும். இப்போ மணி தானே 11.
வரணும் கரெக்டாக 1 hour. நீங்கள் மலை வந்துட்டோன்னா உங்களுக்கு இங்கே கடைகள்லாம் இருக்கும். இங்கே உங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸை குடித்து கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கலாம். இது நான் வந்து 2வது டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னால் 5 மலைக்கு மேலே போக முடியல. அப்போ ரொம்ப மழை இருந்ததுனால கீழே இறங்கிட்டேன். பட் இந்த டைம் போயே ஆகணுன்றது. சொல்லுங்கள் சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சார் எப்படி இருந்தது? நான் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரன்னிங்லாம் ஓடுவேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது. படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் படிக்கட்டு மாதிரி இல்லை, கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக இருக்குது. நார்மலாக நம்ம வந்துட்டு மற்ற கோயிலில் ஏறுற மாதிரி டக்குன்னு படிக்கட்டு ஏறி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வர முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஸோ அதுக்கு தயாராக வரணும். மனசளவில் அதுக்கு தயாராக வந்தால் தான் வந்துட்டு நம்ம இந்த மலை ஏறி வர முடியும். இதுதான் பெரிய ஒரு ஹடில் நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஈஸியாக இருக்கும்னு நம்பிக்கை பார்ப்போம். அடுத்து இன்னும் 2வது மலை இருக்குது, அது முடிச்சுட்டு சந்திப்போம். எப்படி இருக்குன்னு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. தான் ஓகே. பட் அவன் வந்து இப்போ வந்து மலை முடித்து நம்ம வந்து 2வது மலையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் 2வது மலையோட தொடக்கம். மலைக்கு கம்பேர் பண்ணும்போது 2வது மலை கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை. மலை தான் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. ரெண்டாவது மலைக்கு வந்து ஜூஸ் குடிக்கிறோம். சர்பத் எவ்வளோஜி? 40 ரூபாயா? 40 ரூபா. ஹரிஸ் எடுத்து கொடுப்பாரு. நீங்கள் 24 hours இங்கே இருப்பீங்க? ஃபுல்லாகவே கடை தந்துருக்கீங்க. அதெல்லாம் கூட்டமாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. வாங்கி ஓகேவா? நல்லா இருக்கு. ரெண்டு மூணு 5 பேர் ரெண்டு போதும். ரெண்டாவது மலை போய் கொண்டிருக்கிறோம். ஏழு மலை ஏறணும். இதுதாங்க ரெண்டாவது மலையோட முடிவு. இது ரெண்டாவது மலை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ இப்போ தான் ஏறுறோமா? இன்னும் முடிய எவ்வளோ தூரம் இருக்குது? முடிஞ்சிச்சுண்ணா, அந்த பிள்ளையார் காலோட முடிஞ்சிச்சு. இது ரெண்டாவது மலை. ரெண்டாவது மலைன்னா எவ்வளோ தூரம் இருக்குது? இருக்குண்ணா, இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். 1/2 hour ஆகுமா? சூப்பர். நீங்கள் மொதல் தடவையாம்மா பார்த்தீங்களா சாமி? எப்போ ஏற ஆரம்பிச்சிங்க? நான் வந்து 2 நாள் புதன்கிழமை மணிக்கு வந்தேன். 4வது மலை வரைக்கும் ஏறினேன். அப்புறம் அங்கே டீ கடையில் ஆல்ட் ஆகிட்டேன். சாப்பாடுலாம் எதுவும் சாப்பிட்லீங்களா? அப்புறம் காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். போகிறவங்களோட போனேன். ஒரு 11 மணிக்கு சாமி தரிசனம் பண்ணேன். பண்ணிட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 11:30 சாமி கும்பிடல. கொஞ்ச நேரம் உட்காந்தா 1 மணி பூஜை. நாங்கள் பார்த்தா குளிர் தாங்க முடியல. அப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க, நிற்காதீங்கம்மா, கைகளில் கொக்கரை பிடிக்கிற, கீழே போய் தங்கிக்கோங்க அப்படின்ட்டு. 6வது மலையில் வந்து அந்த டீ கடையில் சொன்னேன்.
2 சாக்கு பை 2 கொடுத்தாங்க கோன் சாக்கு. ஓகே. காலுக்கு போட்டு உன்னை விரிச்சு இந்த குண்டை போத்தி இப்படியே படுத்துட்டேன். குளிர்து மேலே நைட்டு ரொம்பண்ணா? சரி சரி. குளிர்னால சிவனை பார்த்தீங்களா? எழுந்திரிச்சேன் 4 மணிலேருந்து இறங்கிட்டே இருக்கிறேன். சரி ஓகே ஓகே நல்லது. சொன்ன கொஞ்சம் மெதுவாக தரணும் சொன்னி. புதன்கிழமை வந்துட்டு புதன் வியாழன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை 2 நாளாக மலையை நடந்தாங்க தங்கி சாமியை பார்த்துட்டு இன்றைக்கி இறங்குறாங்க. அவங்க இந்த அம்மாவுக்கு எப்படியும் வயசு ஒரு 60 இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எனர்ஜியாக இருக்குது. ரெண்டாவது மலையில் தண்ணி பிடிக்கிறது கூட்டம். ரெண்டாவது மலை தானே அது? தண்ணி புச்சிடும் ஜி பை கேட்டு இங்கே வச்சிருக்கேன் ஃப்ரீயா. ஹலோ கேக்குதா? அது பார்த்து இது வந்து மூணாவது மலை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. ஒரு சில இடத்துல சமதளங்கள் இருக்குது. என்ன சாய் 3 பேர் மட்டும் கொஞ்சம் லேட் பண்ண வச்சுக்கோங்க. நம்மளும் போய் வீட்டுக்கு போயிடலாம். இப்போ வந்து 4வது மலை இருக்கிறோம். அதுதான் மச்சி வியூ பாயிண்ட் மேலே. பேசலாம். ஆமாம் அது ஸ்டார்டிங் மட்டும் நான் வாங்கிக்கோ. ஆமாம் அப்புறம் இது சீட் கிடையாது. எப்போ போனால் வியூ பாயிண்ட் பார்க்கலாம்.
பார்க்குறியா ஆ மெல்ல 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 எல்லாம் அப்படி போறான் எப்படி வச்சா இப்படி வாங்க அவங்க அந்த போய் ஏற்றாங்க இப்படியே இருந்தாலும் இதான கணக்கு அதான் அப்படி வரணும் அவங்க எப்படி வரணும் அப்படி போயிடலாம் காட்சியும் ஈஷா அங்கே தெரியுமா ரசிக்கணும் போட்டோவை பொறுத்ததேவா போலாம் பாத்தியா இயற்கை ரசிக்கிறத விட்டு போட்டோ எத்தனை நாளைக்கு ஸ்டோரி டெலிட் தானே போன அப்புறம் வாடா டேய் 24 hours தோ இருக்கு ஈஷா எங்க ப்ரோ தோ இங்க மரத்துக்கு கிட்ட பாருங்க சரிதா இந்த சைடுல இங்கே இருக்காங்க அது இன்னும் மேலே ஏறி போனீங்கன்னா இந்த பாறை மேலே இருந்து வரும் இப்படி பாருங்க திரும்ப மரத்தை ஒட்டினாப்புல மரத்தை ஒட்டினாப்புல ரைட் 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 ஈஷா தெரியும் என்னடா ரொம்ப நேரமா காலைல நீ இவ்வளவு நேரம் சொன்ன அல்ட்ரா வெளியே ஏற மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 4வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ மணி 1:30 கரெக்டாக 3 மலை தாண்டி 4வது மலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏறமான மண்ணு தான் கொளுத்தி விட்டு திருநீர்மலை பாரு திருநீர் நீர்மலை திருநீர் 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 எவ்வளோ அழகாக திருநீர் போட்டு பாருங்க. பாருங்க திருநீர் அப்படியே எடுத்து பூசிக்கலாம். இப்போ 4வது மலை போய் கொண்டிருக்கிறோம். இவர் வந்து நாலாவது மலை வந்துட்டோன்னே கூழ் இருக்குது. கம்மங்கூழ் 40 ரூபா. கூழ் ஒரே ஒரு கால் போட்டு அது ஒரு முக்கியமான இங்கே இருக்கு பயிர் ஒரு டெல்லிட்டு ராக்கா போயிட்டு அது மட்டும் என் காசு போட்டு அங்கே ஒருத்தர் நிற்கிறது செல்லாதான் நிற்கிறதா நினைச்சேன். வந்து 5வது மலை.
கலர்ஃபுல்லாக கிடைக்குதுங்க. தைஸ்லாம் பிடிக்குதுடா. அது மலை முடிஞ்சு 6வது மலை ஸ்டார்ட் ஆக போகுது. 6வது மலை கீழே ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் 7வது மலை. அதான் சிவன் இருக்காது, செங்குத்தாக இருக்குது, ஃபுல்லாக ஸ்லீப் ஸ்டீப்பாக இருக்குது. திரும்பி பார்க்கவே கூடாது ஏறும்போது. உலகத்துக்கு எதோ சொல்ல வேண்டாம். இந்த 6வது மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்கும். இந்த சுனையோட தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலங்கலாக தான் இருக்கும். பட் குளிக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்கனால நம்ம உடம்பு அந்த 5 மலை நடந்து வந்த டயர்டு எல்லாமே போயிடும். ஸோ 6வது மலையில் குளிச்சுட்டு அங்கே ஒரு சிவன் இருக்காரு. அந்த சிவனை தரிசிச்சுட்டு நம்ம நடக்கும்போது நம்ம இந்த 5 மலை நடந்து வந்த களைப்பே தெரியும். ஸோ வர்றவங்க கண்டிப்பாக இந்த சுனையில் மறக்காமல் குளிச்சுருங்க. ஓகே. ஃபைனலாக 7வது மலை ரீச் பண்ணிட்டோம். உயிரோட தான் இருக்கானா? ஆடா பாய், நான் வர்றேன் எல்லாம் சுத்து வைக்கிற மாதிரி பள்ளத்துல இடி பார்த்துருவேன். நான் உன்னை கேட்கணும், அதை இங்கிருந்து பார்த்துட்டு 2 பேரும் நான் பசங்க ஒரே தான் ஓடி போயிட்டேன். அவரோட சரியான பசி வேற இருக்கு. பசி ஒண்ணுமே எடுத்துனாங்க, இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை. சாப்பிட்டேன். வா வா ப்ரோ. அப்படியே கீழே இருக்குமா? மேலே திருப்பி போய் எடுக்க வேணா திங்ஸ் எல்லாம் அது திரும்ப வரணும்னு நினைக்கிறேன். சுற்றி வரணுமா? தெரியல எப்படின்னு. காசு வாங்க நான் நிற்கிறேன், ஃபோட்டோ எடுங்க. ஒரு வழியாக சிவபெருமானை தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணி இப்போ கீழே இறங்க போகிறோம். ஒரு வழியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நந்தி மாதிரி இருக்கு பாருடா. பாருங்க, நந்தி மாதிரி இருக்கு.